அயராத உழைப்பினால் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்து நடிப்பின் இமயம் என உலக புகழ் பெற்று விளங்கிய ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் சிவாஜி, கலையுலகின் மிகச்சிறந்த கௌரவமான தாதா சாஹேப் பால்கே, பிரான்ஸ் நாட்டின் செவாலியே சிவாஜி, இலங்கை வழங்கிய கலை குறிசில், தமிழக அரசின் கலைமாமணி போன்ற விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அப்படிப்பட்ட மகா கலைஞனின் திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து பார்க்கலாம். இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். தமிழின் ட்ரெண்ட் செட்டர் படங்கள் அப்படின்னு சில படங்கள் இருக்கு. ஊர் எப்படி போகுதோ அதே வழியில நாமும் போகலாம் அப்படின்னு படம் எடுக்கிறது ஒரு வகை. அப்படின்னா வணிக ரீதியான வெற்றி தோல்வியை பற்றி பயப்படாம பரிச்சார்த்தமான முயற்சிகளை மேற்கொண்டு ட்ரெண்ட் செட் செய்யும் படங்கள் வேறொரு வகை. இரண்டாம் வகையிலான படங்கள் குறைவே அப்படின்னாலும் கால காலத்துக்கும் நின்று நிலைத்து அந்த காலத்திலேயே அப்படின்னு எந்த காலத்திலும் பேசப்படும். அப்படியான சில படங்கள் உண்டு. அந்த லிஸ்ட்ல ஒரு முக்கியமான படம் தான் அந்த நாள். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விழாவில் இந்திய திரையுலகத்தோட மிக முக்கியமான இயக்குனர் மணிரத்னம் ஒரு தமிழ் இயக்குனரை பற்றி சிறப்பாக பேசினார். தமிழில் இப்போ நம்ம ரொம்ப புதுமையான கதைகளை பற்றி பேசுகிறோம். ஆனால் பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் இந்த மாதிரி கதைகளை எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார். அந்த கதையை பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சொன்னார். அவர் தான் வீணை எஸ் பாலச்சந்தர் அப்படின்னு மணிரத்னம் அவர்கள் புகழ்ந்து பேசினார். பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரே வார்த்தையை கொண்டு அப்போதைய உலக சூழ்நிலையை கதையின் கருவாக கொண்டு இயக்கப்பட்ட சிறந்த படம் தான் இந்த அந்த நாள் திரைப்படம். அட, இப்படியெல்லாம் கூட கதை சொல்ல முடியுமா அப்படின்னு வியந்த படமும் கூட. சிவாஜி 7 வாட்டி சாவாரே அந்த படம் தான் அப்படின்னு ரசிகர்கள் நினைவுபடுத்திய படம் அந்த நாள் திரைப்படம். ஒரு சம்பவத்தை பார்த்தே இருக்காத தரப்பின் ஒவ்வொருவரின் கோணத்திலும் காண்பது, முடிவில் சஸ்பென்ஸாக மனைவிதான் அவரை கொன்னது அப்படின்ற ட்விஸ்ட் கொடுத்து அதன் அதிர்ச்சி அடங்கும் முன் ஏன் கொன்றாள் என்பதையும் விளக்கும் இந்த அற்புத திரைப்படம். நடிகர் திலகம் அப்படின்னு போற்றப்படும் சிவாஜி கணேசன் நடிப்புக்கே பல்கலைக்கழகமாக விளங்கியவர் அப்படின்றத சினிமா ரசிகர்கள் பலரும் அறிவார்கள். இந்த நிலையில சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவில் யாரும் தொடாத ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. அதாவது சிவாஜி கணேசன் நடித்த 2 திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளிவந்துச்சு. அதுவும் 1 அல்ல 2 அல்ல பல முறை வெளிவந்துள்ளது. அவ்வாறு எந்தெந்த தேதிகளில் என்னென்ன திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளிவந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டில் அந்த நாள், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படின்ற இந்த திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளிவந்திருக்கு. அந்த நாள், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி ஆகிய 2 திரைப்படங்களுமே 13 ஏப்ரல் 1954 வெளியானது. இந்த 2 திரைப்படங்களிலுமே சிவாஜி கணேசன் தான் ஹீரோ. இதில் அந்த நாள் திரைப்படம் காலத்தை தாண்டியும் பேசப்படும் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் ஒரு திரைப்படத்தில் 15 முதல் 20 பாட்டுகள் இருக்கும். ஆனால் புதுமை முயற்சியாக பாடல்களே இல்லாமல் வந்த படம். அந்த காலகட்டத்தில் கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்த சிவாஜி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நாட்டை காட்டி கொடுக்கும் தேச துரோகியாக நடிச்சிருப்பார். முதல் காட்சியே கதாநாயகன் சிவாஜி அவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறப்பார். அந்த கொலையை யார் பண்ணது அப்படின்னு கண்டுபிடிப்பது தான் மீதி கதை. அந்த கொலையை கண்டுபிடிக்கும் போலீஸ் அதிகாரியாக ஜாவர் சீதாராமன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. படம் ரொம்ப விறுவிறுப்பாக பஞ்சம் இல்லாமல் போனதுக்கு காரணம் திரைக்கதை எழுதிய ஜாவர் சீதாராமன் நடித்த சிவாஜி மற்றும் பண்டரிபாயுடைய நடிப்பு தான் காரணம். அந்த நாள் திரைப்படம் வெளியாகி ஏறத்தாழ 70 ஆண்டுகள் ஆனாலும் இன்னைக்கு பார்க்கும்போது விறுவிறுப்பாக இருக்கும். சுவாரஸ்யத்துக்கு கொஞ்சம் கூட குறையே இருக்காது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வீணை எஸ் பாலச்சந்தருடைய திறமையான இயக்கம்தான். புகழ்பெற்ற ஜப்பானிய இயக்குனர் அகிரா குரோசோவாவின் ராஷோமோன் படத்தின் முறையால்
கவரப்பட்டு அதை பயன்படுத்தி இருந்தாலும் அதை தமிழுக்கு ஏற்ற வகையில் செய்த பெருமை இயக்குனர் வீணை எஸ் பாலச்சந்தரையே சேரும். இந்த படம் வெளிவந்த பின் தமிழிலும் இது போல பல படங்களை பார்த்துட்டோம். இருந்தாலும் அதுக்கெல்லாம் இது ஒரு முன்னோடி அப்படின்றத மறுக்கவே முடியாது. அப்படி வந்த படங்கள்ல எல்லாம் இந்த படத்தின் சாயல் இல்லாமையும் இருக்காது. படத்துக்கு மற்றொரு பலம் ஜாவர் சீதாராமன் அவர்களுடைய கூர்மையான வசனங்களும், குறிப்பாக விடுதலை போராட்ட அரசியலில் மாணவர்கள் பங்கு பெற வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு நாயகன் சிவாஜியும் நாயகி பண்டரிபாயும் மேடையில் பேசும் வசனங்கள் இன்றைக்கும் நடக்கும் அரசியல் போராட்டங்களுக்கும் பொருத்தமாக இருக்குது. படத்தை பார்க்காதவங்க, குறிப்பாக சினிமா துறையில் இருக்கும் இளைஞர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம். அந்த நாள் திரைப்படம் பற்றி இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய முக்தா ஸ்ரீனிவாசன் நிறைய தகவல்களை பதிவு பண்ணியிருக்காரு. அப்போதெல்லாம் இயக்குனர்களுக்கு மட்டுமில்ல, உதவி இயக்குனர்களுக்கு கூட போதிய மரியாதை இருந்திருக்கிறது. அந்த நாள் படத்தில் முக்தா ஸ்ரீனிவாசன் உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் அந்த திரைப்படத்துடைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது அவரது கருத்து கூட எல்லோராலும் ஏற்கப்பட்டுச்சு. வீணை எஸ் பாலச்சந்தர் இயக்கத்தில் அந்த நாள் படம் உருவானது. தேச துரோகம் குறித்த அந்த த்ரில்லர் படம் பாடலே இல்லாத படமாக உருவாகுச்சு. ஆனால் படம் முடிந்த பிறகு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பாடல் இல்லாத படமா அப்படின்னு தயங்கினாங்க. படத்துக்கு 10 பாட்டு 20 பாட்டுகள் அப்படின்னு இடம்பெற்று வந்த காலம் அது. எனவே அவங்களுடைய தயக்கத்துக்கு காரணம் இருந்துச்சு. தயாரிப்பாளர், ஹீரோ எல்லாம் அந்த தயக்கத்தை ஏற்றாங்க. இயக்குனர்கிட்ட ஒரு பாடலையாவது வைக்கலாமே அப்படின்னு விவாதிச்சாங்க. இதில் இயக்குனர் எஸ் பாலச்சந்தரும் கொஞ்சம் சஞ்சலப்பட்டு போனார். ஆனால் நான் இயக்குனர்கிட்ட பிடிவாதமாக கருத்து தெரிவித்தேன். பாடல் வைக்கிறது அப்படின்னு முடிவெடுத்தா ஒரு பாடல் வேணாம், படம் முழுக்க வழக்கம் போல பாடல்களை வச்சிடலாம். இல்லைன்னா ஒரே முடிவா பாடல் இல்லாத படமாகவே வெளியிடலாம். அதுவே நம் படத்துக்கு பெரிய விளம்பரமாக அமையும் அப்படின்னு வாதிட்டாரு முக்தா ஸ்ரீனிவாசன். என் உறுதியான கருத்தை கேட்ட இயக்குனரும் அவருடைய சஞ்சலத்திலிருந்து விடுபட்டாரு. பாடல் வேண்டவே வேண்டாம், அதுவே புதுமையாக பேசப்படும் அப்படின்னு எல்லோர்கிட்டையும் வாதிட்டு வெற்றியும் பெற்றாரு. அதனால தான் இன்னைக்கும் கூட பாடல்கள் இல்லாத முதல் படம் அப்படின்னு தமிழ் சினிமா வரலாற்றில் அந்த நாள் நிரந்தர இடத்தை பிடிச்சிருக்கிறது அப்படின்னு முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.